1/12/2024. ஓம் சாந்தி. அவ்யக்த பாப்தாதா ரிவைஸ்ட் 18/1/2003. மதுபன். பாபா தலைப்பு கொடுக்குறாங்க, பிராமண ஜென்மத்தின் நினைவுகள் மூலமாக சக்திசாலி ஆகி அனைவரையும் சக்திசாலி ஆக்குங்கன்னு சொல்றாரு. இந்த நாலா பக்கங்களும் ஸ்நேகமுள்ள எல்லா குழந்தைகளையும் ஸ்நேகமுடன் கூடிய இனிமையிலும் இனிமையான நினைவுகள் கொடுக்கிறார் பாபா. விதவிதமான பேச்சுக்கள், ஸ்நேக முத்துக்களாலான மாலைகள் பாப்தாதாவிடம் அமிர்த வேலைக்கு முன்பே வந்துருச்சான். 4 மணிக்கு முன்னாடியே, அமிர்த வேலைக்கு முன்னாடியே ஸ்நேக பேச்சுக்கள்லாம் வந்துருச்சான். எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க பாபா கூட. குழந்தைகளின் அன்பு பாப்தாதாவையும் கூட ஸ்நேக கடலில், அன்பு கடல்ல மூழ்க வச்சிருச்சான். ஒவ்வொரு குழந்தையிடமும் ஸ்நேகத்தின் சக்தி பிரிக்க முடியாத அளவுக்கு உறுதியாக இருக்கிறத பாபா பார்த்தாராம். அவரையும் நம்மளையும் பிரிக்க முடியலையா, அந்த அளவுக்கு அன்பு. இந்த ஸ்நேக சக்தி ஒவ்வொரு குழந்தையும் சகஜயோகி ஆக்கிட்டு இருக்குது. பாபா சொல்வார், அன்பு இருந்தா அங்க நமக்கு உழைப்பே தேவையில்லைன்றாரு. அந்த ஸ்நேகத்தின் சக்தி சகஜ யோகி ஆக்கிறோம். ஸ்நேகத்தின் ஆதாரத்துல எல்லா ஆகர்ஷணத்துல இருந்தும், கவர்ச்சியில இருந்தும் விலகி இருந்து முன்னேறிட்டு இருக்கிறாங்களாம் எல்லா குழந்தைகளும். பாப்தாதாவிட அல்லது விசேஷ ஆத்மாக்களிடம் கூட விலகிய நிலையின் அன்பான ஸ்நேகத்தின் அனுபவம் இல்லைன்ட்டு யாருமே சொல்ல மாட்டாங்க. அந்த மாதிரி சொல்லக்கூடிய ஒருத்தவங்க கூட பாபா பார்க்கலையா. பாபா கிட்ட இருந்து அந்த விலகிய மற்றும் அன்பான அன்பு எல்லாருக்குமே அனுபவமாகுமா. பாபா கிட்டையும் சரியா, பாபா கூட இருக்கிற அந்த மூத்த விசேஷமான ஆத்மாக்கள் இருக்காங்களே, எல்லாருடைய தாதி தீதிகள்டெல்லாம் ஒவ்வொரு பிராமண ஆத்மாவுக்கும் பிராமண வாழ்க்கை ஆதிகால ஸ்நேக சக்தியின் ஆதாரத்துலதான் கிடைச்சிருக்குது. பிராமண வாழ்க்கையில இந்த ஸ்நேக சக்தி வரதானமாகி நம்மளை முன்னேற வச்சுட்டு இருக்குது. ஆதலால் இந்த நாள் விசேஷமாக தந்தை மற்றும் குழந்தைகளுக்கு இடையே உள்ள ஸ்நேகத்தின் நாளாம். அதாவது 18 ஜனவரி, அதாவது பிரம்மா பாபாவுடைய அவ்யக்த தினம். ஒவ்வொருவரும் தங்களுடைய உள்ளத்தின் ஸ்நேக முத்துக்களாலான மாலைகள் அதிக அளவில் பாப்தாதாவுக்கு அணிவிச்சாங்க. மேலும் சக்திகள் இன்றைய தினம் மூழ்கி இருந்தாங்களாம். சிவசக்திகள், மாதா சிஸ்டர்ஸ் எல்லாம் மூழ்கிட்டாங்க அன்புல. ஆனால் ஸ்நேக சக்தி வெளிப்படையாகவே தெரியுதாம். பாப்தாதாவும் குழந்தைகளுடைய ஸ்நேக கடல அன்புல மூழ்கி இருக்கிறாராம் பாப்தாதா. இன்றைய தினத்தை நினைவு நாள்ட்டு சொல்றாங்க. நினைவு நாள் பிரம்மா பாபாவின் நினைவு நாள் மட்டும் கிடையாதான். பாப்தாதா பிராமண ஜென்மம் எடுத்த உடனேயே ஆதி முதல் இன்று வரையிலும் என்னென்ன நினைவுகளை நினைவுபடுத்திருக்கிறார் என்பதை இன்றும் சதா காலமும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் சொல்றாரு. இந்த நினைவுகள் என்னும் மாலையை நினைவு செய்தால் மிகப்பெரிய மாலை ஆயிடுமா. எல்லாவற்றிலும் முதலாவதாக நினைவு எல்லோருக்கும் என்ன கிடைச்சதுன்னா, முதலாவது பாடம் நினைவு இருக்குதான்னு கேட்கிறாரு. நான் யார், அந்த ஆத்மான்ற நினைவு. அதுதான் இந்த நினைவு தான் புதிய ஜென்மம் நமக்கு கொடுத்தது. உள்ளுணர்வு, விருத்தி, திருஷ்டி, ஸ்மிருதி மாற்றம் ஏற்படுத்தியது. நம்ம வந்தோடனே நம்ம ஆத்மான்னு சொன்னோடனே நம்ம பார்வை, உள்ளுணர்வு, அந்த நினைவு எல்லாமே மாறிடுச்சு இல்லையா. இந்த மாதிரியான எண்ணங்கள் நினைவுக்கு வந்ததுமே ஆத்மீக குஷியின் பிரகாசம் கண்களிலும் வந்துருது, முகத்திலும் வந்துருதுன்றாரு. நீங்கள் எண்ணங்களை நினைவு செய்கிறீர்கள், ஆனால் பக்தர்கள் நம்ம மாலையை ஜபிக்கிறாங்க. நம்ம எண்ணங்களா நினைவு செய்யறோம். அதாவது நம்ம மாஸ்டர் சர்வ சக்தி இதெல்லாம் நம்ம நினைக்கிறோம். ஆனா அவங்க வாயால ஓம் நம சிவாய ஓம் நம சிவாயன்னு அந்த மாலையை உருட்டுறாங்க. நம்ம வாயாலெல்லாம் எதுவும் சொல்றது இல்லை. ஒரு நினைவு கூட அமிர்த வேலையிலிருந்து கர்மயோகி ஆகும் வரையும் அடிக்கடி நினைவில் இருந்தால் நினைவு சக்தி சொரூபமாகி விடுகிறது. அவ சொல்றா பாருங்க, ஒரு நினைவு நீங்க எது பண்ணாலும் சரி, ஏதோ ஒண்ணு எடுத்துக்காங்க, மாஸ்டர் சர்வ சக்திவான் இல்ல சிவசக்தி, ஏதோ ஒண்ணு அமிர்த வேலையில இருந்து நீங்க கர்மயோகி ஆகிற வரையிலும் அடிக்கடி நினைவுல ஓடிட்டே இருந்துச்சுன்னா அந்த நினைவு என்ன ஆயிடும்னா அதுக்கு சக்தி வந்துரும்ன்ற, சக்தி சொரூபம் ஆக்கி விடுகிறது நம்மளன்றாரு. ஏதோ ஒரு சொம்மான எடுத்துக்கிட்டு நீங்க நினைச்சா கூட அது சக்தி சொரூபமா ஆக்கிடுது. அதே ஆத்மான்னு பிராக்டிஸ் பண்ணாலும் சரி. ஏனென்றால் எப்படி நினைவோ அது இயல்பாகவே சக்தி ஆக்கி விடுகிறதுன்றாரு. எந்த அளவுக்கு நீங்க அந்த நினைவை கொண்டு வரீங்களோ அது இயல்பாகவே சக்தி ஆக்கிடுது, பவர் ஆக்கிடுது. நமக்குள்ளார ஒரு பவரே வந்துடுது. ஆதலால் இன்றைய நினைவு நாளுடன் கூடவே சக்தி அளிக்கும் நாள் என்றுதான் சொல்லப்படுகிறது. அது பிரம்மா பாபாவுடைய 18 ஜனவரி, அது சக்தி அளிக்கும் நாள் சொல்றாரு. பிரம்மா பாபா எதிரில் வந்ததுமே, தந்தையின் திருஷ்டி பட்டதுமே ஆத்மாக்களில் சக்தி வந்து விடுகிறது. பாருங்க, பாபா வந்ததுமே, அவர் தந்தை இல்லையா நமக்கு, பிரம்மா பாபா அப்பா, அவர் தாயமும் சொல்லலாம், தந்தையாவும் சொல்லலாம். அவர் முன்னாடி வந்ததுமே அவர்கிட்ட எல்லாருக்கும் சக்தி வந்துடுது. எல்லோருக்கும் அனுபவம் இருக்கிறது இல்லையா சொல்லி கேட்கிறாரு. சாக்கார ரூபத்தில் பார்க்கும் போதும் அவ்யக்த ரூபத்தில் பாலனில் இருக்கும் போதும் கூட முதலில் அவ்யக்த ஸ்திதியை அனுபவம் செய்றீங்க இல்லையா. அவர் பார்க்கும் போதே எல்லாரும் என்ன இருக்கும் போதே எல்லாருக்குமே சொர்க்க காட்சி போயிட்டாங்க. சில பேர் சூட்சும வதனத்துக்கு போயிட்டாங்க அவரை பார்க்கும் போதே.
அவர் சாக்காரத்துல இருக்கும்போது, பாலனையில் இருக்கும் போதும் முதலில் அவ்வியக்த சித்தியை அனுபவம் செய்கிறீர்கள். இதெல்லாம் யாரு பண்ணதுன்னா சிவபாபா பண்ணாரு. பிரம்ம பாபாவுக்கே தெரியாது. அவர் உடம்புல இருந்து இவர் பண்ணிட்டு இருந்தாரு. ஒரு நொடியில் உள்ளத்திலிருந்து பாப்தாதா என்று சொன்னதுமே சக்தி இயல்பாகவே வந்து விடுகிறது. பாபா சொல்றாரு, பாபான்னு சொன்னா போதும், உள்ளத்திலிருந்து பாப்தாதான்னு சொன்னீங்கன்னா போதும், சக்தி உங்களுக்கு இயல்பாகவே வந்திருக்கின்றார். ஆதலால் அந்த சக்தியுள்ள ஆத்மாக்களாக இருப்பவர்கள் இப்போது மற்ற ஆத்மாக்களையும் தனது சக்தியின் மூலம் சக்திசாலி ஆக்குங்கள். பாபா சொல்லாரு, இப்ப டைம் நெருங்குது இல்லையா, நம்ம மட்டும் சக்திசாலியா இருந்தா பத்தாது. ஏன்னா உலகத்துல நம்ம சகோதர சகோதரிகள் ரொம்ப துக்கத்துல இருக்கிறாங்க. நம்ம மட்டும் சக்திசாலியா இருக்காம மற்றவங்களுக்கும் கொடுங்கன்றாரு. இதுதான் இந்த முரளி ஃபுல்லாவே. அவங்க சகோதர சகோதரிகளை காப்பாத்துங்கன்றாரு. ஆர்வம் இருக்கிறது அல்லவா, ஊக்கம் இருக்கிறதா, சக்தியற்றவர்களை சக்திசாலியாக்க வேண்டும் அல்லவா. இப்ப சக்தி இல்லாம இருக்கிறாங்க உலகத்துல எல்லாரும். பாப்தாதா நாலா பக்கங்களிலும் பலவீன ஆத்மாக்களை தான் சக்திசாலி ஆக்குவதற்காக ஆர்வம் நன்றாக இருப்பதை பார்த்தார். பலவீனமான ஆத்மாக்களை பார்த்தாரு, அவங்களை சக்திசாலி ஆக்குவதற்கான ஆர்வம் நன்றாக இருக்கிறதா பார்த்தாரு. சிவராத்திரி ப்ரோக்ராம் விமரிசையாக தயார் செய்து கொண்டிருக்கிறீங்க. எல்லோருக்கும் ஆர்வம் இருக்கிறது அல்லவா, இருக்கிறதா? ஆர்வம் இருந்தா போதும். இந்த சிவராத்திரியில் அற்புதத்தை நிகழ்த்தி காட்டுவார்கள். யாருக்கு ஆர்வம் இருக்கிறதோ அவர்கள் கை வைத்து நின்றாரு. இந்த அற்புதத்தின் மூலமாக பிரச்சனைகள் தீர்ந்துவிடும். ஆஹா, சக்திசாலி ஆத்மாக்களே ஆஹா என்ற வெற்றி முழக்கம் உண்டாகட்டும். எல்லா ஜோன்களிலும் ப்ரோக்ராம் தயாராக செய்திருக்கிறார்கள் அல்லவா. பாபா சொல்றார், நல்லது. தவித்துக் கொண்டிருக்கும் ஆத்மாக்கள், தாகத்துடன் இருக்கும் ஆத்மாக்கள், அசாந்தியில் உள்ள ஆத்மாக்கள், இப்படிப்பட்ட ஆத்மாக்களுக்கு அஞ்சலி ஆசி வழங்குங்கள். இன்னும் உங்களுடைய சகோதர சகோதரிகள் இருக்கின்றார்கள். ஆதலால் உங்களுடைய சகோதரர்கள் மீது, உங்களுடைய சகோதரிகள் மீது எப்படி சொல்றார் பாருங்க, இரக்கம் வருகிறது அல்லவா. கேக்குறாரு, இந்த காலத்தில் ஆபத்தான நேரத்தில் பரமாத்மாவை நினைவு செய்வதை பார்க்கிறீர்கள். ஆனால் சக்திகளை தேவதைகளிலும் கூட கணேஷ், அனுமான் மற்றும் இதர தேவதைகளை அதிகமாக நினைவு செய்கிறார்கள் என்றால் இவர்கள் யார்? பாபா கேக்குறாரு, இந்த காலத்துல ஆபத்தான நேரத்துல கடவுளை கூப்பிடுறதையும் பாக்குறீங்க, ஆனாலும் சிலர் யார கூப்பிடுறாங்க? தேவதைகள்ல கணேஷ், விநாயகர், அனுமானை தான் கூப்பிடுறாங்க. அவங்களாம் யாரு சொல்லி கேட்கிறார். நீங்கள் தானே, உங்களை தினந்தோறும் நினைவு செய்யறாங்க, உங்களை தான் நினைவு செய்யறாங்க. கிருப்பாலு, தயாலு, கருணை காட்டுங்கள் என்று கூக்குரல் இடுகிறாங்க. கொஞ்சம் சுகம், சாந்தியின் ஒரு துளியாவது தாருங்கள் என்று கேக்குறாங்க. இவ்வாறு உங்களிடமிருந்து ஒரு துளிக்கு தாகமுடையவர்களாக இருக்கிறாங்க. இப்ப உலகத்தார் துக்கத்துல இருக்கிறவங்கன்னா ஒரு செகண்ட் திருஷ்டி தான் கடைசியா, அதுதான் எதிர்பார்ப்பாங்க. ஒரு செகண்ட் திருஷ்டி, ஒரு பார்வை பாரு. நம்ம என்ன கடைக்கண் பார்வை பாருங்கள்னு தான் பாடுவாங்க அபிராமி தாயன்ட்டு. இப்ப ஒரு பார்வையில அவங்க திருப்தி அடைஞ்சு போயிடுறாங்க. அதனால ஒரு துளிக்கு தான் தாகமுடையவர்களாக இருக்கிறாங்க உலகத்தாரு. ஆதலால் துன்பத்தில் இருப்பவர்களுக்கு, தாகத்தில் இருக்கும் ஆத்மாக்களின் குரல், ஏ சக்திகளே, ஏ தேவர்களே, கேட்கவில்லையா என்கிறார்கள். கேட்கிறதா? பாபா கேட்கிறாரு, நம்மள கேட்கிறாரு, உங்க கேக்குதா? பாப்தாதா எப்போது இந்த குரலை கேட்கின்றாரோ அப்போதெல்லாம் சக்திகளின் தேவர்களின் நினைவு பாப்தாதாவுக்கு வருகிறது. பாபா அந்த குரலை கேட்கும்போது நம்ம ஞாபகம் வருதான் பாபா. ஆகவே தாதிகள் நல்ல ப்ரோக்ராம்கள் செய்திருக்கிறாங்க. இப்ப தாதிகள்லாம் நல்ல ப்ரோக்ராம் செய்திருக்காங்க. பாபாவுக்கு பிரியமானதாக இருக்குது. நாளை முதல் நினைவு நாள் என்றால் சதா காலத்திற்கும் நினைவு நாள். இருந்தாலும் இன்றைய நாள் நினைவு மூலமாக எல்லா சக்திகளையும் பிராப்திகளையும் விசேஷமாக அடைத்திருக்கிறீங்க. இனி நாளை முதல் சிவராத்திரி வரையிலும் பாபா சொல்லிட்டாரு. 17 ஜனவரில இருந்து அந்த சிவராத்திரி வரைக்கும் பாப்தாதா நாலா பக்கம் உள்ள குழந்தைகளுக்கும் என்ன சொல்றாரு என்றால், இந்த விசேஷ தினத்தில் ஒரு லட்சியம் கொள்ள வேண்டும். அதாவது எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு ஆத்மாக்களுக்கு மனது மூலமாகவும் பேச்சின் மூலமாகவும் சம்பந்தம் மற்றும் தொடர்பில் இருப்பவர்களுக்கு எந்த ஒரு விதி மூலமாகவும் கூட அவசியம் செய்தி சொல்லணும். இதான் சொல்லிட்டார். நீங்க எல்லாருக்கும் சொல்லுங்க, இல்லைன்னா கடைசியா புகார் கொடுத்துருவாங்க. உங்களுடைய புகாரை விட்டுடுங்க. பாபா எனக்கு அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை இதெல்லாம் விடுங்கன்ட்டாரு. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். விநாசம் எப்போது ஆகும் என்ற தேதி இன்னும் தெரியவில்லை என்று குழந்தைகள் நினைக்கிறார். இப்ப உங்களுக்கு என்ன அதை பத்தி கவலை? விநாசம் எப்போ ஆகும்னு தெரியல என்று வர நம்ம கேக்குறோமா? இந்த புகாரை எந்த நேரத்திலும் தீர்க்க முடியும். இதெல்லாம் எப்ப வேணாலும் தீர்த்துக்கலாம். ஆனால் உடனே செய்து விட முடியாது. இதெல்லாம் உடனே செய்ய முடியாது. ஏனெனில் எங்களுக்கு இதுவரை யாரும் செய்தி சொல்லவில்லை என்று புகார் யாரிடமிருந்தும் வராமல் இருக்கிறது. இது எந்த புகார் வரக்கூடாது தெரியுமா? உலகத்துல இருக்கிறவங்க சொல்லக்கூடாது, இவங்க எங்க பக்கத்து வீட்டுலதான் இருந்தாங்க, எனக்கு ஒரு வார்த்தை சொல்லல, இந்த மாதிரி நீங்க வந்தீங்கன்னு தெரிஞ்சுதான் நாங்களும் வந்திருப்போமேன்ட்டு நாங்க ஞானம் கேட்டிருப்போம்ட்டு சொல்லிடக்கூடாது. இல்லையே இவர்களுடைய நிந்தனைக்கு ஆளாக நேரிடும். கடைசி அங்க சொல்லுவாங்க,
சொல்லுவாங்க நம்மள வந்து அவங்களுடைய நிந்தனைக்கு நம்ம ஆளாகிருவோம்னு சொல்றாரு. எனக்கு சொல்லவே இல்லை அப்படின்ட்டு சொல்லிடுவாங்க. நாம் கூட ஏதோ கொஞ்சம் செய்கணும். இதன் காரணமாக ஆகா பிரபு என்று சொல்லும் அளவுக்கு தான் இருக்கிறது. நம்ம கூட இப்ப ஏதோ செய்யறோம், அதனால ஆகா பிரபுன்ட்டு சொல்றாங்க. ஆகையால் அவர்களும் கொஞ்சம் ஆசி பெற்று கொள்ளட்டும். அவர்களும் கொஞ்சம் அவகாசம் கொடுங்கள். எல்லாருக்கும் கொஞ்சம் அவகாசம் கொடுங்க. ஒரு ஒரு துளி மூலமாகவாது அவர்களுடைய தாகத்தை தணியுங்கள். ஒரு பாயிண்ட் சொல்லுங்க, ஒரே ஒரு பாயிண்ட் கூட சொல்லுங்கன்றாரு. அவங்க தாகத்தை தணியுங்கள். தாகம் உள்ளவர்களுக்கு ஒரு துளி கூட மிக்க மகத்துவம் உடையதாக ஆகிவிடுகிறது. இப்ப யாராவது தாகமா வராங்கன்னா ஒரு துளி தண்ணி கொடுத்தா கூட, ஒரு கிளாஸ் தண்ணி கொடுத்தா கூட திருப்தி அடைஞ்சிருவாங்க இல்லையா? அந்த மாதிரி ஒரு துளி, ஒரு பாயிண்ட் சொல்லுங்க. நான் இந்த ப்ரோக்ராம் தானே, நாளை முதல் பாப்தாதான் கூட பச்சை கொடியெல்லாம் முரசே கொட்டுவாராம். ஏ திருப்தியான ஆத்மாக்களை, எல்லா ஆத்மாக்களுக்கும் செய்தி சொல்லுங்கள், செய்தி சொல்லுங்கள் என்று முரசொலியும் பாபா எழுப்புவாராம். 18 ஜனவரிக்கு அடுத்த நாள் பாபா வந்து முரசு கொட்ட போறாராம். குறைந்தபட்சம் சிவராத்திரி அன்று தந்தையின் ஜென்ம தினத்தன்று எங்களுக்கு செய்தி கிடைத்து விட்டது என்ற முக மகிழ்ச்சியோடு சொல்கின்ற மகிழ்ச்சி எனும் இனிப்பை வழங்குங்கள்ன்றாரு. இந்த தில்குஷ் மனதிற்கு மகிழ்ச்சி தரும் மிட்டாய் பற்றி எல்லோருக்கும் சொல்லுங்கள், சாப்பிட செய்யுங்கள். இப்ப இந்த மிட்டாயை கொடுங்க. நம்ம சாதாரணமா சிவராத்திரிக்கு மிட்டாய் கொடுக்கணும்னா அதை சாப்பிட்டு மகிழ்ச்சி அடைகிறாங்கல்ல. இந்த தில்குஷ் மிட்டாய் கொடுங்க. என்னன்னா, எங்களுக்கு பாபா யாருன்னு தெரிஞ்சிச்சு, அறிமுகம் கிடைச்சிருச்சுன்ற அந்த மிட்டாயை கொடுங்க, சாப்பிட செய்யுங்கள். சாதாரண சிவராத்திரி கொண்டாட வேண்டாம், கொஞ்சம் அற்புதம் நிகழ்த்தி காட்டுங்கள்ன்றாரு. எப்பயும் போல கொண்டாடுற மாதிரி கொண்டாடாதீங்க. ஆர்வம் உள்ளதா? முதல் லைனில் இருப்பவர்களுக்கு இருக்கிறதா ஆர்வம்? நாலா பக்கமும் இந்த புகை பரவட்டும். சிவராத்திரி இவ்வளவு மகிமை இருக்கிறதா என்றாவது குறைபட்சம் புரிந்து கொள்ளட்டும். குறைந்தபட்சம் அந்த சிவராத்திரிக்கு இவ்வளவு மகிமை இருக்கிறதான்ட்டு புரிஞ்சுக்கிட்டோம். நம்முடைய தந்தையின் ஜென்ம தினம் என்பதை அறிந்து மகிழ்ச்சியுடன் கொண்டாடணும். இவ்வளவு நாள் சாதாரணமா கொண்டாடி இருந்தாலும் இந்த சிவராத்திரிக்கு எங்க அப்பாவுடைய பிறந்த நாள்ன்ட்டு எல்லாரும் கொண்டாடணும். நல்லது. அமிர்த வேளையில் மெஜாரிட்டியினருக்கு நினைவும் ஈஸ்வர பிராப்தி பற்றிய போதையும் மிக நன்றாக இருந்தது. ஆனால் கர்மயோகி ஸ்திதியை அமிர்த வேளையில் இருக்கின்ற நஷாவோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது வித்தியாசமாக இருக்கிறது. எப்ப பார்த்தாலும் ஒரு போட்டோ எடுத்துருவாரு. நம்ம வந்து காலையில நல்லா இருந்ததாம் ஸ்திதி, அப்புறமா வேலை செய்யும் போது கர்மயோகியா இருக்கும்போது வேற மாதிரி இருக்குதாம். நம்ம முகம் எல்லாமே வித்தியாசமா இருக்குதாம். காரணம் என்னன்னு சொல்லி கேக்குறாரு. கர்மம் செய்யும் போது ஆத்ம உணர்வுல மற்றும் கர்ம உணர்வு ரெண்டுமே இருக்கிறது. இதற்கான விதி என்னவென்றால், கர்மம் செய்யும் போது நான் ஆத்மா, எப்படிப்பட்ட ஆத்மா இதெல்லாம் தெரியும். விதவிதமான ஆத்மாக்களுக்கான ஸ்வமான் கிடைத்திருக்கிறது இல்லையா? இப்படிப்பட்ட ஆத்மா செழிப்பவர் என்ற நிலையிலிருந்து பாபா சொல்றார், கர்மம் செய்யும் போது ஆத்மா எப்பேற்பட்ட ஆத்மா அந்த மாதிரி நினைச்சுக்கிட்டு நான் ஆத்மா சேவிப்பவன் என்ற நிலையிலிருந்து இந்த கர்மேந்திரியங்கள் மூலமாக நான் கர்மம் சேவிப்பவன் அந்த நிலையிலிருந்து இந்த கர்மேந்திரியங்கள் எல்லாம் வேலைக்காரர்கள் அப்படின்னு நினைச்சு செய்யுங்க. கர்மயோகியா இருந்து செய்யும் போது நான் ஆத்மா நெற்றி புறத்துல வேலை செய்விப்பவன் நானு, இந்த கர்மேந்திரியங்கள்லாம் என்னுடைய வேலைக்காரங்க, இவங்க மூலமா நான் செய்யறேன் அப்படின்னு செய்யுங்க. ஆனால் வேலைக்காரர் மூலமாக கர்மம் செய்விக்கக்கூடிய செய்விப்பவன் ஞாரி விலகி இருந்து செய்யுங்க. லௌகிகத்திலும் கூட டைரக்டர் தன்னுடைய கூட்டாளிகள் மூலம் நிமித்தமாக சேவை செய்பவர்கள் மூலமாக தான் சேவை செய்கிறார். அந்த டைரக்டர் இருக்கிறார் இல்லையா, இந்த சினிமா டைரக்டர் கூட்டாளிகள் மூலமா தான் சேவை செய்கிறார். எப்படி செய்ய வேண்டும் என்று வழிகாட்டுகின்றார். இப்படி கர்மம் செய்து கொண்டிருக்கும் போது நான் டைரக்டர் என்பதை மறந்து விடுகின்றார். தன்னை சேவிக்கும் சக்திசாலி ஆத்மா என்பதும் இதை புரிந்து கொண்டு காரியங்களை செய்யுங்க. அப்ப வேலை செய்யும் போது நான் செய்விக்கக்கூடிய சக்திசாலி ஆத்மா, இந்த கர்மேந்திரங்களை என் வேலைக்காரங்க அப்படி நினைச்சிட்டு காரியங்களை செய்யுங்க. இந்த ஆத்மா மற்றும் சரீரம் இவற்றில் ஒன்று செய்பவர், சரீரம் வந்து செய்யுது, இன்னொன்று சேவிப்பவர், ஆத்மா செய்ய வைக்குது. இந்த நினைவு அமைந்து போய்விடுகிறது. உங்கள் எல்லோருக்கும் பழைய சகோதரனுக்கும் தெரியும், இது எல்லாருக்குமே தெரியும். தாதி தீதிகள் கூட இதெல்லாம் அமைந்து போயிடுச்சு இந்த நினைவு. ஏன்னா போன கட்டத்துல பாபா நம்மள பண்ண வச்சாரு. இப்ப அப்படியே தேக உணர்வு வந்து மறந்துட்டோன்றது தெரியும். பிரம்மா பாபா ஆரம்பத்தில் என்ன பயிற்சி செய்தார் தெரியும் இல்லையா? அவர் டைரிய பாத்தீங்க இல்லையா? முழு டைரியில என்ன எழுதியிருந்தாரு? நானும் ஆத்மா, யசோதாவும் ஆத்மா, இந்த குழந்தைகள் ஆத்மாக்களே, எல்லாரும் ஆத்மாக்கள் ஆத்மாக்கள்னு தான் எழுதியிருந்தாரு. இந்த அஸ்திவாரத்தை சதா பயிற்சி செய்துட்டே இருந்தாரு. அதாவது நான் யார் சொல்றார் பாபா, பயிற்சி செய்யுங்கன்றாரு. இதுதான் முதல் பாடம். இதனுடைய அபியாசம் அடிக்கடி செய்து கொண்டே இருக்கணும். அடிக்கடி சோதிக்கணும். நான் ஆத்ம உணர்வுல இருக்கிறேனா, நான் செய்பவராகி செய்ய வைக்கிறேனா, செய்பவராகி அந்த கர்மேந்திரங்களை செய்ய வைக்கிறேனா சோதிக்கணும்ன்றாரு. நான் ஆத்மா தானே என்று வெறுமனே நினைக்க கூடாது. நான் ஆத்மா தானே அப்படின்ட்டு வெறுமனே நினைச்சு கூடாது. பயிற்சியும் செய்யணும்.
ஆத்மாவாகிய நான் செய்விப்பவராகி கர்மம் செய்வித்துக் கொண்டிருக்கிறேன் என்ற அனுபவம் செய்ய சொல்றார் பாபா. செய்பவர் வேறு, செய்பவர் வேறு. கார் வேற, டிரைவர் வேற. காரும் டிரைவரும் ஒண்ணு கிடையாது. டிரைவர் சொல்லுவாரா நான் தான் இந்த காருன்னு? அந்த கார் வேற, நான் வேற தானே ஓட்டுவார். அந்த மாதிரி நம்மளும் இந்த உடம்பு வந்து காரு, நான் டிரைவர் அப்படின்ட்டு நான் வேற, அந்த உடம்பு வேற, அப்படி செய்யுங்க. எப்படி வெவ்வேறானவராக இருக்கின்றார். இந்த கர்மேந்திரியங்கள் வேலைக்காரர்கள் என்ற அனுபவம் பிரம்மா பாபாவுக்கு இருந்துச்சு என்பதை நீங்க கேள்விப்பட்டீங்க தானே. தினந்தோறும் இரவில் என்ன பண்ணுவாரு? கச்சேரி நடத்துவாரு. அன்றைய தினம் ஆத்மாவின் நிலை எப்படிப்பட்டதாக இருந்தது என்பதை பற்றி ஒவ்வொருவரும் சபையில் கூறுவதுதான் கச்சேரி என்று சொல்லப்படுகிறது. இப்போ இந்த கச்சேரினாலே அன்னைக்கு நாள் எப்படி இருந்துச்சுன்னு சபையில ஏறி சொல்லுவாங்களாம். அந்த மாதிரி இந்த கர்மேந்திரியங்களை கூண்டுல நிக்க வச்சு கேள்வி கேட்பாராம் பிரம்மா பாபா. எஜமானனாகி கர்மேந்திரியங்களாகிய வேலைக்காரர்கள் நிலையை கேட்பார்கள் அல்லவா? இந்த மாதிரியாக தான் பிரம்மா பாபா இந்த அப்பியாசம் என்ற அஸ்திவாரத்தை நன்றாக உறுதியாக்கினார். அவர் இப்படிலாம் பயிற்சி பண்ணார். அதனாலதான் அவரு பக்கா ஆகினாரு, உறுதியாக்கினார். யாரெல்லாம் கடைசியும் கூடவே இருந்தாங்களோ அவர்களுக்கு பாபா சரீரத்தில் கொண்டிருந்த போதிலும் இங்கும் அங்கும் சென்று கொண்டிருந்த போதும் அசரீரி ஸ்திதி அனுபவமானது. ஒரு ஜாதியை பார்த்தாங்க, அவரு கால் வந்து மேல பறக்கிற மாதிரி இருந்தது. கடைசியில எல்லாம் பரிசுத்தா மாதிரி அவர் பறக்கவே ஆரம்பிச்ச மாதிரி இருந்தது. அசரீரி ஸ்திதியை எல்லாரும் அனுபவம் செஞ்சாங்க. இங்க அங்க போனாலும் அவரு உடம்புல இல்லாத மாதிரியே அனுபவமாச்சு. கர்ம கணக்கையும் முடிக்க வேண்டியிருந்தது. இருப்பினும் சாட்சியாக இருந்துதான் செய்தார். பிரம்மா பாபா கர்ம கணக்கை முடிச்சாரு. இருந்தாலும் வெளியே சொல்லிட்டு இல்ல, இதெல்லாம் என் கர்ம கணக்கு அப்படிலாம் சொல்லல. அவர் சாட்சியாக இருந்துதான் செஞ்சார். தான் சுயம் கர்ம கணக்கின் வசமாகாமலும் இருந்தார். மேலும் மேலும் கர்ம கணக்கும் அவர் ஏற்படுத்திக்கல. தான் கர்ம கணக்கை முடித்துக் கொண்டிருக்கிறேன் என்ற அனுபவம் மற்றவர்களுக்கு கூட ஏற்படாத வகையில எல்லாத்தையும் செய்து முடித்தார். பிரம்மா பாபா அவ்வியக்தமாகி கொண்டிருக்கிறார் என்பது உங்களுக்கு தெரிந்ததா? அந்த காலத்துல தாதி தீதிகள் கூட தெரியல அவர் வந்து போக போறார் உடலை விட்டு, அவ்வியக்தம் ஆயிட்டாருன்றது யாருக்குமே தெரியாதபடி அவரு எல்லாத்தையும் முடிச்சாரு. தெரியவே இல்லை. ஆகவே இவ்வளவு ஞாராவாக சாட்சியாக இருந்து அசரீரியாக, அதாவது கர்மாதித் நிலையை வெகு காலம் பயிற்சி செய்துட்டு இருந்தார். இதன் காரணமாக கடைசியில் அதே சொரூபம் தான் அவருக்கு அனுபவமானது. இப்படி வெகு கால அபியாசம் சரியான நேரத்தில் உதவியாக இருந்தது. அதான் பாபா சொல்றார், நீண்ட கால அபியாசம் செய்யுங்க, பயிற்சி செய்யுங்க. இந்த மாதிரி வெகு கால அபியாசம் செய்யும் போது சரியான நேரத்துல அவருக்கு உதவியாக இருந்தது. கடைசி நேரத்தில் தேக அபிமானத்தை விட்டு விடுவோம் என்று நினைக்காதீர்கள். பாபா சொல்றாரு, கடைசியில நான் ஆத்ம உணர்வுல பாபாவோட பறந்து போயிடுவேன்லாம் நினைக்காதீங்க. இப்பொழுதே முயற்சி செய்யுங்கன்றாரு. முடியாது. வெகு காலத்து அசரீரி நிலை, தேகத்திலிருந்து விடுபட்டு இருக்கும் நிலை, சேவிப்பவர் என்ற ஸ்திதி அனுபவத்துல இருக்கணும்ன்றாரு. நான் ஆத்மா வேற, இந்த உடல் வேற, இந்த உடலை நான் இயக்குறேன், சேவிப்பவன் அந்த ஸ்திதி வந்து இருக்கணும். கடைசி காலம் என்பது இளமை பருவத்தினருக்கும், முதியோருக்கும், ஆரோக்கியமாக இருப்பவர்களுக்கும், நோயாளிகளுக்கும், வேற யாராக இருந்தாலும் சரி, எந்த நேரத்துல வேணாலும் வரும். கடைசி நொடி வந்து இளமையா இருக்கிறாங்கன்னா நினைக்காதீங்க, அவங்களுக்கும் வரும், முதியோருக்கும் வரும். ஆரோக்கியமா இருக்கிறவங்க கூட திடீர்னு போயிடுறாங்க இல்லையா, நோயாளிகளும் போயிடும். யாருக்கு வேணாலும் எப்போ வேணாலும் வரும். அதனால் சாட்சியாக இருக்கும் அனுபவம் வெகு நாள் அனுபவமாக இருக்கட்டும் என்பதில் கவனம் செலுத்துங்க. எப்படிப்பட்ட இயற்கையினால் உண்டாகும் ஆபத்துகள் வந்தா கூட, இப்ப புயல் எல்லாம் வருதுல, அந்த மாதிரி இந்த அசரீரியாக இருக்கும் ஸ்திதி வந்து உங்களுக்கு எளிதாக ஞாரா, அதாவது விலகி இருக்கும் அனுபவம் தந்தைக்கு அன்புடையவராக இருக்கவும் உதவியாக உங்களுக்கு இருக்கும். ஆதலால் வெகு காலம் என்ற வார்த்தைய பாப்தாதா கோடிட்டு காட்டுகிறாரு. என்ன ஆனாலும் சரி, முழு நாளிலும் சாட்சி நிலை, செய்விப்பவன் என்ற நிலை, அசரீரியாக இருக்கும் நிலையின் அபியாசத்தை அடிக்கடி செய்யுங்க. இப்ப அடிக்கடி நான் ஆத்மா சாட்சியா இருந்து செய்விக்கிறார். அப்போதுதான் கடைசி மூச்சிலும் கூட பரிஸ்தா சோ தேவதா என்ற நிச்சயம் ஏற்பட்டுவிடும். பாபா சமானமாக ஆக்க வேண்டுமென்றால் பாபா நிராகாரமாகவும் இருக்கிறாரு, பரிஸ்தாவாகவும் இருக்கிறார் இல்லையா. பிரம்மா பாபா பரிஸ்தாவா இருக்கிறாரு, சிவபாபா நிராகாரமாக இருக்கிறார். பிரம்மா பாபா சமானமாகணும்னா பரிஸ்தா ஸ்திதியில இருக்கணும். எவ்வாறு பரிஸ்தா ஸ்திதியை சாக்கார ரூபத்தில் பார்த்தீர்களோ, பேசுவதை கேட்டாலும் பேசினாலும் காரிய விவகாரங்களில் ஈடுபட்டிருந்தாலும் பாபா சரீரத்துல இருந்தா கூட எப்படி இருந்தாரு? விலகியே இருந்தாரு என்பது அனுபவம் ஆகிருச்சு. பிரம்மா பாபா பார்க்கும்போது காரியம் செய்வதை விட்டு விட்டு அசரீரி நிலையில் இருப்பது என்பது கொஞ்ச நேரத்திற்கு தான் முடியும். இப்ப நீங்க காரியத்தை விட்டுட்டு பரந்தாமத்துக்கு போகணுன்றது கொஞ்ச நேரம் தான் நம்மளால இருக்க முடியும். ஆனா காரியம் செஞ்சுட்டு இருக்கும் போது கூட நம்ம வந்து நேரம் எடுத்துக்கிட்டு அசரீரியாக பவர்ஃபுல் ஸ்திதியில் இருக்கும்போது அனுபவம் செய்து கொண்டே இருங்கள் சொல்றாரு. இப்ப நீங்க காரியம் பண்ணிட்டு இருந்தாலும் டைம் எடுத்துக்கிட்டு அசரீரியாக பவர்ஃபுல் ஸ்திதியில இருக்கிற அனுபவம் இப்ப செய்யுங்கன்றாரு. நீங்கள் எல்லோரும் பரிஸ்தாக்கள்.
இப்ப பரிஸ்தாவா அனுபவம் செய்யுங்கன்றாரு. தந்தை மூலமாக இந்த பிராமண வாழ்க்கையை ஆதாரமாக வைத்து செய்தி சொல்வதற்காக காரியம் செய்துட்டு இருக்கீங்க. இப்ப நான் எதுக்காக இந்த உலகத்துல இருக்கிறேன்? இப்ப கடவுள் மூலமா எனக்கு ஒரு வாழ்க்கை கிடைச்சிருக்கு, பிராமண வாழ்க்கை. அதுக்காக தான் நான் இந்த உலகத்திலே இருக்கிறேன். அந்த ஆதாரமா வச்சுட்டு செய்தி சொல்வதற்காக மட்டும் காரியம் செய்துட்டு இருக்கிறீங்க. பரிஸ்தா என்றால் தேகத்தில் இருந்தாலும் விலகி இருக்கும் நிலை. இந்த உதாரணத்தை பிரம்மா பாபாவிடம் பார்த்தீங்க இல்லையா? இப்படியெல்லாம் இருப்பது சாத்தியமில்லை என்பது அல்ல. கண்ணால் பார்த்தீர்கள், அனுபவம் செய்தீர்கள். அதெல்லாம் முடியாது, எப்படி பரிஸ்தாவா வாழறதுன்னா அதுக்குதான் ஒரு உதாரணமே பிரம்மா பாபா வாழ்ந்து காட்டிட்டு போயிருக்காரு இல்லையா? கண்ணால பார்த்தீங்க இல்லையா? அனுபவம் பண்ணீங்க இல்லையா? யாரெல்லாம் நிமித்தமாக இருக்கின்றார்களோ விஸ்தாரமாக இருக்கிறது. ஆனால் எவ்வளவு பிரம்மா பாபாவின் புதிய ஞானம், புதிய வாழ்க்கை, புதிய உலகை படைக்கின்ற பொறுப்பு இருந்த போதிலும் அவ்வளவு இப்போது யாருக்குமே இல்லை. இப்ப பிரம்மா பாபா எந்த அளவுக்கு பொறுப்பு இருந்தது அவர்கிட்ட, ஆனா அந்த மாதிரி பொறுப்பு இப்ப யாருக்குமே இல்லைன்றாரு. அதனால் எல்லாருடைய லட்சியமும் பிரம்மா பாபா சமானமாக ஆகணும், அதாவது பரிசுத்த ஆகணும் என்பதுதான். சிவபாபாவிற்கு சமானமாக ஆக வேண்டும், அதாவது நிராகார ஸ்திதியில் நிலைத்திருக்க வேண்டும். கஷ்டமாக இருக்கிறதா என்ன? பாபா கேட்கிற கஷ்டமா இருக்குதா? பாப் மற்றும் தாதா, தந்தை மற்றும் பிரம்மா பாபாவிடம் அன்பு இருக்குது இல்லையா? யாரிடம் அன்பு இருக்கிறதோ அவரை போல ஆக வேண்டும், பாபா சமானமாக ஆகியே தீர வேண்டும் என்ற சங்கல்பம் எப்போது இருக்கிறதோ அப்போது கஷ்டமே இருக்காது. அடிக்கடி கவனம் கொடுத்து கொண்டே இருக்கணும். சாதாரண வாழ்க்கை அல்ல, சாதாரணமான வாழ்க்கையை நடத்துபவர்கள் ஏராளமாக இருக்கிறாங்க. நிறைய பேர் சாதாரணமா வாழறாங்க இல்லையா? ஆனா பெரிய பெரிய காரியங்கள் செய்பவர்கள் கூட நிறைய பேர் இருக்கிறாங்க. எவ்வளவு பேர் நிறைய சோசியல் சர்வீஸ் எல்லாம் செய்யறாங்க. ஆனால் உங்களை போல காரியம் செய்பவர்கள் பிராமண ஆத்மாக்களாகிய உங்களை தவிர வேறு யாராலுமே இதெல்லாம் செய்ய முடியாது சொல்லி சொல்றார். ஆதலால் நினைவு நாளாகி என்று பாப்தாதா சம்மானமாவதில் சமீபத்தில் வாருங்கள் என்று வரதானம் கொடுக்கிறார். இப்ப இன்னைக்கு வரதானம் என்ன கொடுத்திருக்காருன்னா சமீபத்துல வாங்கன்னு சொல்றாரு. பாப் சம்மான் ஆகிருங்க. எல்லோரும் எல்லைக்குட்பட்ட விஷயத்துல இருந்து சங்கல்பமானாலும் சரி, பேசுவதனாலும் சரி, கர்மம் செய்வதனாலும் சம்பந்தம் தொடர்பில் ஆனாலும் விலகியே இருங்க. இப்ப எல்லாத்துல இருந்து விலகிருங்க, வாழுங்க. ஆனா எல்லாத்துல இருந்து விலகிருங்கன்றாரு. எல்லாமே செய்யணும், ஆனா விலகி இருக்கணும். தன்னுடைய மனம் என்னும் படகை மனசு புத்தி ஃபுல்லா நம்ம பாபாவே நினைச்சுக்கோங்க. இந்த எல்லைக்குட்பட்ட லௌகிக விஷயங்கள் எல்லாம் விடுவிச்சுக்கங்கன்றாரு. அப்பதான் பரிசுத்தாவாக முடியும். இப்போது இருந்தே வாழ்க்கையில் இருக்கும் போதே விடுதலையாகி இவ்வாறு ஜீவன் முக்து, அதாவது உடம்புல இருந்தாலும் அந்த அனுபவத்தை எப்படி நம்ம சொர்க்கத்துல வாழ்ந்தோமோ அதே அனுபவத்தை இங்க கொண்டு வாங்க. உடம்புல இருந்தாலும் சந்தோஷமா அவங்க இருந்தாங்க இல்லையா? அந்த மாதிரி ஜீவன் முக்தி ஸ்திதியை இங்க கொண்டு வாங்க. அலௌகிக அனுபவத்தை அதிக காலமா செய்யுங்க. நீண்ட கால பயிற்சி தான் வந்து கடைசியில உதவும். அதனால அதிக காலம் அந்த அலௌகிக அனுபவத்தை செய்யுங்கள் சொல்லி பாபா சொல்றாங்க. நன்று. வரதானம் வந்து சர்வ சம்பந்தங்களும் ஒரு பாபாவை தன்னுடைய துணைவராக ஆக்கி கொள்ளக்கூடிய சகஜ புருஷார்த்தி ஆகுக என்ற வரதானம் கொடுத்திருக்கிறாரு. எல்லா சம்பந்தரையும் ஒரு பாபாவை துணைவராக ஆக்கி கொள்ளக்கூடிய சகஜ புருஷார்த்தி, சகஜ முயற்சியாளர். பாபாவை எல்லா சம்பந்தத்திலையும் வச்சுன்னா ஈஸியா முயற்சி பண்ணலான்றாரு. பாபா தாமே சர்வ சம்பந்தங்களிலும் துணையாக இருப்பதற்கு முன் வருகிறார். எப்படி சமயமோ அப்படி சம்பந்தத்தில் பாபாவின் துணையாக இருங்கள் மற்றும் பாபாவை துணைவராக ஆக்கி கொள்ளுங்கள். பாபா தானாவே வராராம் துணைவரா இருக்கிறதுக்கு. எப்படி சமயமோ அப்படி நம்ம துணைவராகிறதுக்கு வராராம். இப்ப ஆபத்து காலத்துல நண்பன் மாதிரி ஓடி வராராம். அதனால நீங்க நினைங்க, அவ்வளவுதான். நீங்க நினைச்சீங்கன்னா அவர் உங்களுக்கு உதவி செய்வாரு. அவரை வந்து டைமுக்கு தகுந்த மாதிரி அந்த சம்பந்தத்துல துணைவரா ஆக்கிக்கோங்க. கவலையா இருக்கா, அவர் அம்மா வைக்க அவர் மடியில போய் படுத்துக்காங்க. அவர் வந்து ஏதாவது ஒரு இக்கட்டான சூழ்நிலையில நண்பனா கூப்பிடுங்க, வா பாபா வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணு, உடனே ஓடி வருவாரு. எங்கே சதா துணையும் உள்ளது, துணைவரும் இருக்கிறாரோ அங்கே எந்த ஒரு கஷ்டமும் இருக்க முடியாது. எங்க எப்பயுமே துணையும் இருக்குது, துணைவரும் கூட இருக்கிறாங்களோ அங்க எங்கேயாவது கஷ்டம் இருக்குமா? லௌகிகத்திலே நம்ம பார்ப்போம், கூட ஒருத்தவங்க இருக்கிறாங்கன்னா நமக்கு எந்த கஷ்டமும் இருக்காது இல்லையா? ஆனா இவர் வந்து அலௌகிகமா நமக்கு கடவுளே கஷ்டாரு. அவர் எப்பயுமே இருக்கிறாரு, சதா அவருடைய துணை இருக்குது, துணைவரும் கூடவே இருக்கிறார். அப்ப எந்த கஷ்டமும் இருக்க முடியாது. எப்போதெல்லாம் தன்னை தனியாக இருப்பதாக அனுபவம் செய்கிறீங்களோ அப்போது பாபாவின் பிந்து ரூபத்தை நினைவு செய்யாதீர்கள். பாபா சொல்றாரு பாருங்க, எப்பயுமே புள்ளியாவே நினைக்காதீங்க பாபாவை. தனியா இருக்கிற போது அனுபவம் செய்றீங்க, ஐயோ எனக்கு யாருமே இல்லை, நான் தனியா இருக்கேன், அப்ப போய் அவரை புள்ளியா நினைச்சீங்கன்னா ஒரு அனுபவமும் வராது. அதனால பிராப்திகளின் பட்டியல் முன்னால் கொண்டு வரங்க. அந்த நேரத்துல உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கு? பாபா கிடைச்சிட்டாரு, எல்லாம் கிடைச்சிருச்சு.
என்னென்னலாம் கிடைச்சது அந்த பட்டியலை கொண்டு வாங்க. எப்பேற்பட்ட பாக்கியசாலி, உலகத்துல யாருக்குமே கிடைக்காத கடவுளே எனக்கு கிடைச்சிட்டாரு, எல்லா பிராப்தியும் கொடுத்துட்டாரு, எல்லாம் நினைங்க ஒன்னொன்னா. பிராமணனா ஆன பிறகு, பிகே ஆன பிறகு எனக்கு என்னென்னலாம் கிடைச்சது, பாபாவோட அன்பு கிடைச்சது, அவரோட மடி கிடைச்சது, எல்லாத்தையும் நினைச்சு பாருங்க. வெவ்வேறு சமயங்களின் ரமணீகரமான மனதை மகிழ்விக்கும் அனுபவங்களின் கதைகளை நினைவு கொண்டு வாருங்கள். நான் பாபா கூட பறந்துட்டு இருக்கிறேன் பரிஸ்தாவா, அவர் துணைவனா என்ன பிக்னிக் கூட்டு போறாரு, அங்க போயிட்டு இருக்கேன், இங்க போயிட்டு, ஏதாவது ஒண்ணு ரமணீகரமா மனசை மகிழ்விக்கிற மாதிரி அனுபவங்கள் செய்யுங்க. புள்ளியா நினைவு பண்ணீங்கன்னா போர் அடிச்சிருந்தாரு. சர்வ சம்பந்தங்களின் ரசனையும் அனுபவம் செய்வீர்களானால் கடின முயற்சியை முடிந்து போகும். பாருங்க, நம்ம கஷ்டப்பட்டு பாபாவை நினைக்காம இஷ்டப்பட்டு நினைப்போம், அப்படியே ஜாலியா ஒரு சம்பந்தம் வைங்க. அப்பாவா இருந்து எனக்கு என்னென்னலாம் செய்யறாரு, அம்மாவா இருந்து எப்படிலாம் என்ன எனக்கு குளிப்பாட்டி சாப்பாடு ஊட்டி எப்படியெல்லாம் என்ன கவனிக்கிறாரு, அப்படியெல்லாம் செய்யுங்க. அந்த மாதிரி அனுபவம் செய்யும் போது கடின முயற்சியா முடிஞ்சிரும்னு சொல்றாரு. மற்றும் சகஜ புருஷார்த்தியா ஆயிடுவீங்க. ஏன் கஷ்டப்பட்டு முயற்சி செய்யணும், ஈஸியா முயற்சி செய்யறவங்களும் ஆயிடுவீங்கன்றாரு. அந்த மாதிரி வரதானம் கொடுத்துட்டாரு. ஸ்லோகன்: அநேக ரூபம் கொண்டவராகி பகுரூபி மாயாவின் அநேக ரூபங்களை கண்டறிந்தால் மாஸ்டர் மாயாபதி ஆகிவிடுவீர்கள். பாருங்க, மாயா விதவிதமா ரூபம் எடுத்தது, அப்ப நீங்களும் விதவிதமா ரூபம் எடுங்கன்றாரு. அநேக ரூபம் கொண்டவராகி மாயாவுடைய அநேக ரூபங்களை கண்டறியணும். அதை சும்மா அது ஏமாத்தும் நம்ம ஏமாந்துட்டு இருக்கணுமா, நம்மளும் பல ரூபம் எடுக்கணும். நம்மளும் பல ரூபம் எடுத்து இது மாயாதான் கண்டுபிடிச்சிட்டன்ட்டு விரட்டணும். அந்த மாதிரி கண்டறிஞ்சாங்கன்னா அவங்க மாஸ்டர் மாயாபதின்னு சொல்றாரு. அந்த மாதிரி ஆகிருவாங்க சொல்லி பாபா சொல்றாங்க. ஓம் சாந்தி.